ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இந்த ஒரு விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, Insta360 மகிமை, அதோட ஃபியூச்சர்ஸ் தான் நான் காட்ட போகிறேன். மேபி இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் வந்து லைஃப்லேயே பார்த்துருந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்தது கிடையாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து யூடியூப்பில் இருக்குதுன்னு சொல்லி காட்டலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். எடிட் பண்ணுறதே கஷ்டம் ஆக்சுவலாக. அதனால் வந்து நான் இந்த வீடியோ வந்து எடிட்டே பண்ணாமல், அதாவது மீன்ஸ் கட்டே பண்ணாமல் ஒரே வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். இது அப்படி நீ சொல்கிற அளவுக்கு இந்த வீடியோவில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் நின்றுருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து இதை நம்பவே மாட்டீங்க. நீங்கள் உங்கள் ஃபோனை இப்படி வச்சுருக்க ஃபோனை இருங்க, நான் வந்து ஃபோனோட காட்டுறேன். இப்படி வச்சுருக்க ஃபோனை நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இந்த சைடு திருப்புங்க, இப்படி மேலே தூக்குங்க, இப்படி கீழே இறக்குங்க. நீங்கள் இப்படி இறக்குனீங்கன்னா என் கூட, அதாவது நான் என்ன பார்க்குறேனோ அதை நீங்கள் பார்க்கலாம். என்னை சுற்றி என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம். என் கீழேருந்து மேலே வரைக்கும் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மூலிமா, நீங்கள் உங்கள் ஃபோனை டில்ட் பண்ணுறதுக்கு மூலிமா நீங்கள் வந்து என்னை சுற்றி இருக்க திங்ஸ், என்னை சுற்றி இருக்க பொருள் எல்லாமே லைவாக நீங்கள் பார்க்கலாம். இதுதான் Insta360 ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மைக் எதுவுமே நான் அட்டாச் பண்ணலை. ஏன்னா அப்படி லைவான ஆடியோ வந்து எடுக்கலாம்னு சொல்லி தான். ஏன்னா இந்த Insta360 கேமராலேயே வந்து 4 மைக் இருக்குது. அண்ட் தென் 2 கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 கேமரா இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து போட்டிருக்கேன் 360 டிகிரி வீடியோலாம். இப்போ வந்து சரி ட்ரை பண்ணுவோம். இன்னும் வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதில் வந்து நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், மியூசிக் மட்டும் தான் போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம பேசி போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நார்மலான வீடியோ எடிட் பண்ணுறதே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். நார்மலான வீடியோ எடிட் பண்ணினாலே 40 GB 50 GB வருது. அப்படி இருக்கப்போ இது வந்து 5Kல ரெக்கார்ட் ஆகுது. 5K, அதுவும் Insta360 மீன்ஸ் 360 டிகிரி 360 டிகிரி கவர் ஆகி வீடியோ எடுக்கிறதுனால வந்து இன்னும் கஷ்டம். ஸோ அது எடிட் பண்ணுறதே கஷ்டம். அதனால் வந்து நான் இப்போ வரைக்கும் அந்த எடிட்டிங் சைட் போகல, Insta360 எடிட்டிங் சைட் போகல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லேப்டாப் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம காட்டுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம், நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். சேலத்தில் வாழப்பாடியில் நம்ம தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு நான் வந்திருக்கோம். சரி, நாம் வந்தோம் இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. சரி, இதுலேயே வந்து நம்ம ஃப்ளோவாக நம்ம லைஃப்பை பற்றி பேசலாம். நம்ம வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் பேசலாம். நம்ம வந்து இது வரைக்கும் இவ்வளோ ஒரு யூடியூப்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷத்தில் நம்ம வந்து எவ்வளோ ஃபாலோவர் சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ரெவன்யூ பார்த்துருக்கோம், எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த Insta360 வீடியோ வந்து இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்து 1.5 வருஷம் தாண்டி 2 வருஷமே ஆக போகுது. ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரீச் இல்லைனாலும் நம்மளை பார்க்குறவங்க ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பெருசாக இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணலை. மேபி பார்ப்போம். ஏன்னா கன்சிஸ்டன்சி இருந்தால் நம்மளால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம கன்சிஸ்டாக, அதாவது தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து நம்மளோட தோட்டம், நம்மளோட என்ன சொல்கிறது, தென்னந்தோப்பு. சேலத்தில் இருக்க நம்மளோட தென்னந்தோப்பு. இது வந்து பாருங்கள், நான் வந்து அப்படியே உங்களுக்கு இந்த 360 டிகிரி வியூ வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். மரத்துக்கு நடுவில் அப்படியே நான் போகிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப காடு சைடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்து டவுன்ஸ்னு சொல்ல முடியாது. சுற்றி வந்து வண்டி சவுண்ட் கேட்கும், கொஞ்சம் கேட்கும். ஆனால் அதையும் தாண்டி நேச்சர் சவுண்ட், இந்த பறவைகள் சவுண்டு, இது எல்லாமே கேட்கும் நல்லாவே. இப்போ நம்ம வந்து தென்னந்தோப்பில் இருக்கோம். அப்படியே இந்த தென்னந்தோப்புலேருந்து இப்போ நம்ம வந்து இது வந்து இப்போ தான் நட்டிருக்கோம். இந்த தென்னந்தோப்பு வந்து இப்போ தான் நட்டது, ரீசெண்டாக நட்ட தென்னந்தோப்பு. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆக்டிவில் இருக்குது, அதாவது தேங்காய் பறிக்கிற அளவுக்கு இருக்குது தென்னந்தோப்புக்கு. நம்ம போகலாம், அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அந்த தென்னந்தோப்பு. இது வந்து பெரிய தென்னந்தோப்பு. இதுதான் வந்து நம்ம அறுவடை பண்ணி தேங்காய் வந்து சாப்பிட்ற அளவுக்கு இங்கே வந்து பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கும் இந்த வீடியோ எப்படி வருங்கிற சுத்தமாக ஐடியா கிடையாது. எப்படி நான் பேசுகிறது எவ்வளோ தெளிவாக கேட்குங்கிறது எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதில் நிறைய வீடியோஸ் நம்ம எடுத்து ரீல்ஸ் போட்டிருக்கோம், சரி விலாக்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு விலாக் இதிலே எடுக்கிற அளவுக்கு நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம்.
ஸோ மேபி ஏதாவது கொஞ்சம் நிறைய குறையதாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கோம். நம்ம தோட்டத்தில் இருக்க கிணறு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிணறு வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லி. இதை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா நான் பேச அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃபோனை எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நான் நின்றுருக்கிறது எங்கள் கிணறு பக்கமாக வந்துட்டேன். எங்கள் கிணறு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம தோட்டத்தில் இருக்க கிணறு. இது வந்து பயங்கர ஆழம். நீங்கள் பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஓகே, இந்த கிணறையும் உங்களுக்கு காட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாக்குத்தோப்புக்குள்ளே போகலாம். பாக்குத்தோப்புக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வந்து மாங்காய் தோப்புக்கு போகலாம். மாங்காய் தோப்புனா நிறையா மாங்காய் மரம் இருந்துச்சு. ஆனால் வந்து மாங்காய் காய்க்காத ஒரு காரணத்தினால வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நம்ம நுழைஞ்சிருக்கிறது பாக்குத்தோப்பு. இங்கெல்லாம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து வெயிலில் அந்த கிழங்கு செடிலாம் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. வெயிலின்னு தான். அண்ட் தென் இவங்க வந்து கொஞ்சம் பூச்சி மருந்து அடித்தாங்க. ஸோ பூச்சி மருந்து அடித்து இதை என்ன மெத்தட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் எனக்கு தெரியல. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பூச்சி மருந்து கடைசியாக அடித்தாங்க. அப்போ நான் பார்த்தேன். ஆனால் பூச்சி மருந்து இதுக்கு அடித்தாங்களான்னு எனக்கு தெரியல, அது டவுட் தான். ஸோ இதுதான் நம்ம பாக்குத்தோப்பு. நான் பாக்குத்தோப்போட வியூ வந்து உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே தூக்கி நான் ஹைட்டாக தூக்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன்ஸ் இங்கேருந்து தான் நம்ம தோட்டத்துக்கு வந்து தண்ணி எடுத்து விடுவாங்க. இந்த தொட்டியிலேருந்து தான் தண்ணி போகும். இப்போ இந்த தொட்டி நீங்கள் பார்க்கணுன்னாலும் சரி, ஃபோனை வந்து இப்படி கீழே குனிஞ்சு பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் நேராக வச்சு பார்த்தீங்கன்னா நான் தெரிவேன். ஃபோனு நான் சொல்கிறது எப்படின்னா, என்னடா அவன் லூஸ் மாதிரி சொல்கிறான் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதுவும் ஆச்சரியப்பட வேணாம். ஃபோனை இப்படி கீழே இறக்கி பாருங்கள், தொட்டி உங்களுக்கு தெரியும். மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மரம் தெரியும். இதுதான் இந்த வீடியோவோட ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுதான் Insta360 ஸ்பெஷலு. ஏன்னா நான் நிறையா பேருக்கு வந்து இந்த வீடியோலாம் அனுப்பியிருக்கேன். Insta360 வீடியோ, அதாவது 360 வீடியோலாம் உங்களுக்கு சென்ட் பண்ணேன். எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க முடியுமா, இந்த மாதிரி எப்படி இது பாசிபிள், எப்படி நாங்கள் ஃபோனை டில்ட் பண்ணால் எப்படி, ஐயோ எறும்பு, இது எறும்பு, எப்படி நாங்கள் டில்ட் பண்ணால் எப்படி வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தாங்க. அது ஒரு யூடியூப்பில் இருக்க ஒரு பயங்கரமான ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இருக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து பாக்குத்தோப்போட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ திரும்ப வந்து ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம அம்மா நம்ம அக்காங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கே தான் மாங்காய் தோப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ மாங்காய் தோப்பில் வந்து மாங்காய் மரமே இல்லை, ஒரு 2 மரம் தான் இருக்குது. அதாகவே அவங்களை காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து எங்கள் அம்மாவும் சேர்ந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. எங்கள் அம்மா வந்து இந்த பிங்க் கலர் தலையில் கட்டியிருக்காங்க, அவங்க தான் எங்கள் அம்மா. இருக்க பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். சட்டை போட்டுட்டு பிங்க் கலரில் தலையில் கட்டியிருக்காங்களே, ப்ரௌன் கலரா கிரே கலர் சட்டை, அப்புறம் பிங்க் கலரில் தலையில் கட்டியிருக்காங்க பாருங்கள், காட்டுறேன். ஏன் போட்டு வந்துட்டியாக்கா? இந்த காட்டு 4 நாளாக ஓடிட்டு இருக்கு. இங்கே கேக்குதுல்ல, உள்ள ஊத்துறது.
அதாவது அந்த கௌதம் ஸ்டுடியோவில் இறங்கியிருந்தா அங்கே போட்டு வந்திருக்கலாம். அது நாளைக்கு போட்டுக்கலாம். இந்த வேலையை முன்னே செய்யுங்க, அப்புறமே எடுத்துக்கணும். இது என்ன பண்ணீங்க? மேலே எடுத்துகிட்டு போகணுமா? அங்கே எடுத்துகிட்டு போகணுமா? அதை காஞ்ச வட்டி தான் 2-3 நாளைக்கு காயின் இப்படி சுற்றி இது அதே மழை வரத்துக்குள்ள நினைஞ்சா என்ன பண்ணுறதுன்னு மழை வந்தால் இப்படி வச்சாக்கா கீழே இறங்கிக்க தண்ணி. அதனால இப்படி வைக்குது. இது எல்லாமே காஞ்சிச்சு. எல்லாம் தூக்கி கூட மேலே போய் போட்டுடலாம். மொத்தம் ஒரு காஞ்சிச்சு தானே அடிக்குது. சரி வை, நாளைக்கு ஒரு நாளைக்கு காய்ச்சி நாளான்னைக்கு கூட அடிக்கலாம். இன்னும் என்ன பொந்து பொந்தா இருக்கு? பாம்பா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட தோப்பு. மேலே வந்தாச்சு. இங்கே தான் நம்ம அம்மா அக்காங்களாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மேலே வந்து நம்ம தாத்தா இருக்குது. அந்த எங்கள் தாத்தாவுக்கு வந்து 98 வயசு. இப்போ தான் 4 நாளைக்கு மட்டும் தான் அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அவரை போய் நான் காட்டுறேன். முடிஞ்சால் அவர் வந்து பேசணும், ஹாயின்னு சொல்கிறேன். பார்ப்போம், இருங்க, பக்கத்தில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய இருக்குது கவிதா. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மாட்டுக்காக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. மாட்டுக்காக வந்து தட்டெல்லாம் வந்து ரவுண்டாக வச்சு கட்டி அதை வந்து காய வைக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ். ஏன்னா மழை வந்துச்சுன்னா இப்படி கீழே படுத்துருக்கப்போ மழை வந்துச்சுன்னு நினைஞ்சிரும். அதனால் வந்து நேராக நிற்க வைக்கிறாங்க. நேராக நிற்க வச்சா மழை தண்ணிலாம் வந்து மேலே படாது, கீழே வந்துடும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து நம்ம தாத்தா வந்து மேலே தோப்பில் இருக்கார். அங்கே போனோம்னா நாய், நம்மளோட மாடு, வளர்த்துற மாடு எல்லாம் வந்து அங்கே இருக்குது. அதை போய் பார்ப்போம். நம்ம தாத்தா கிட்ட வந்து காட்டுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரில. இது என்ன பார்த்தா என்ன அதுன்னு கேட்க போகிறாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து நான் வண்டி செஞ்சு விளையாடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு யாராவது தமிழ் பீப்புள்ஸ்க்கு இதெல்லாம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரினில் இருந்தாலும், பாடுறா நம்ம இந்தியாவை வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நான் போடுற கண்டென்ட் வந்து கிரிஞ்சாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்து நான் எல்லாத்தையும் காட்டுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எதுவுமே நான் கட் பண்ணது கிடையாது, க்ராப் பண்ணது கிடையாது. நம்மளோட பைக்கும் இங்கே தான் நிற்கிது. நம்ம தாத்தா மாடு எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நம்ம மாடு இங்கே தான் இருக்குது, நம்ம தாத்தா இங்கே தான் இருக்காங்க. தாத்தா படுத்துருக்காரு வேறு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமா? ஏய், எது கத்துற? வர்ற கத்தாத. தூக்கிட்டு போகுது விளையாட. ஆத்தா சாப்பிட்டீங்களா? உட்காருங்க உட்காருங்க, படுங்க. அது கேமரா தா, வீடியோ எடுக்கும். என்னத்தா? வாரத்துக்கு ஒரு முறை தான் லீவு. ஆஃபீஸ் லீவுதா? ஆஃபீஸில் கேட்குறீங்களா? ஆஃபீஸில் 2 நாள் லீவு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. எப்போயாவது வேலை இருந்தால் அப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும் சனிக்கிழமைலாம்.
அதை கூப்பிடுவாங்க வேலை இருந்தால். ஆனால் அதிகபட்சம் லீவு தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஆஃபீஸ் எங்கே இருக்கேன்? பெங்களூரில் இருக்குதா? பெங்களூர்லையா? ஆ வேலையாக அங்கே இருந்தது தான் அங்கே இருக்கிறது இல்லை. இங்கே நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருந்தது, அதுக்கப்புறம் தான் இப்போ பெங்களூருக்கு மாறினேன். இப்போ தான் ஆயா இறந்ததுக்கப்புறம் தான் மாறினேன்ல, அப்புறம் அதனால தான் இங்கே இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் தானே இருந்தேன். அதெல்லாம் வந்து பெங்களூர் மைசூர் ராஜ்யத்துலேயே இருக்குது. மைசூர் வந்து பக்கத்து ஊர் தான். பெங்களூர் தான் வந்து அதோட சென்னை மாதிரி தலைநகரம். சென்னை தமிழ்நாடு மாதிரி. இங்கே கர்நாடகாலே பெங்களூர் தான் பெரிய சிட்டி. இங்கே சென்னையோட பெருசாக இருக்கும் பெங்களூர். நிறையா கம்பெனி இருக்குது, சென்னையோட அதிகமாக இருக்குது அங்கே. இது படித்து செஞ்சு கொடுக்குறாங்க. எவ்வளோ வித்தியாசம் இங்கே இருந்தாலும் சொல்லி தர்றேன். என்னத்தா? இங்கே நம்ம ஊரில் இருந்தாலும் சரி. நம்ம ஊர்லேருந்து தான் வேலை செய்கிறேன். இங்கேருந்து கம்ப்யூட்டர்லேயே வேலை செஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டரில் எடுத்துக்கிறாங்க. கம்ப்யூட்டரில் ஆன்லைன்லேயே வேலை செஞ்சுக்கலாம். சரி, சார் எத்தனை பிள்ளைங்க? இல்லை, என் கீழே எவ்வளோ பேர் வேலை செஞ்சுக்கிறீங்களா? எவ்வளோ? இல்லை, நான் இன்னும் அந்த அளவு பெரிய போஸ்டிங் நான் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் இப்போ 2 வருஷம் தான் ஆகுது, 2.5 வருஷம் தான் ஆகுது வேலை செஞ்சு. ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நமக்கு கீழே ஆளுங்க இருப்பாங்க. அதெல்லாம் லேட் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான். இப்போ நானே போய் கற்றுக்கிட்டு தானே இருக்கிறேன். நம்ம இன்னும் போய் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கீழே வந்து போடுவாங்க. இருந்ததை வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம தாத்தா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். நான் பேசுகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல. நம்ம தாத்தா கிட்ட வந்து சவுண்டாக நீங்கள் வந்து சவுண்டாக பேசினது வந்து வீடியோக்காக நினச்சிருந்துருப்பீங்க. அது கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ரொம்ப ஆனதுனால அவருக்கு வந்து காதும் கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. அண்ட் தென் கண் பார்வையும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதுக்கு என்ன சொல்யூஷனும் தெரில. நாங்கள் போய் டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்தோம். ஏஜ் அதிகமானதுனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் சவுண்டாக பேசினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதான் நம்ம நம்மளோட தோட்டத்தோட 360 டிகிரி வீடியோ டூர். நான் இன்னும் நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குது, என்ன பண்ணுறோன்னு சொல்லி முழுசாலாம் எதுவும் காட்டல. இருந்தாலும் நம்ம இந்த Insta 360 வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டினாங்கிறது மட்டும்தான் என்னோடய தாட். நான் வந்து மைக்கும் அட்டாச் பண்ணல. ஸோ மைக் அட்டாச் பண்ணிட்டு மேபி இன்னொரு வீடியோவில் இன்னும் எங்கள் தோட்டத்தை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா சரி பரவாயில்ல, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து கட் பண்ண போகிறதே இல்லை. அதனால் வந்து நான் இப்போ வளரணுன்னா பிரச்சனை. சரி ஓகே, நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் இன்னொரு விஷயம்னா, நம்ம வந்து பாலிடிக்ஸ் பற்றி கொஞ்சம் விஷயம்லாம் பேசியிருப்போம். எனக்கு பிடிச்சி நேர்மையாக உண்மையாக இங்கே நடக்கிறத பற்றி நான் அந்த பாலிடிக்ஸ் விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணுறதுக்கு என்னோடய Instagram, YouTube சரி. அது வந்து மேபி ஆப்போசிட் பார்ட்டிஸு இல்லை வேறு யாராவது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிக்காமல் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா அது என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஐடியல், என்னோடய மோட்டிவ் என்னென்னா, தளபதி வந்து இது வரைக்கும் தப்பானவரே கிடையாது. பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்த்து வளர்ந்ததுலேருந்து அவர் தான். ஸோ நான் அவரை பற்றி போடுறது உங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேபி அந்த மாதிரி பாலிடிக்ஸ் வீடியோ மட்டும் தவிர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் உங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கல, அதனால் வந்து விஜயை பற்றி போடுறவங்க யாருமே என்ன சொல்கிறது, ஒருத்தரை பிடிக்கலன்னா அவரை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுகிற யாரையுமே பிடிக்கக்கூடாதுங்கிற மென்டாலிட்டிலே பார்க்காதீங்க. அதை வந்து நல்லா இல்லை. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம தாத்தாவும் கிடச்சி நம்ம அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம அம்மாவும் வந்து ஒர்க்கர்ஸ் அந்த அக்காங்களோடு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்தீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இதே மாதிரி 360 டிகிரி வீடியோ நான் இப்போ இப்பயும் சொல்கிறேன். மேபி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறப்ப டில்ட் பண்ணி, அதாவது ஃபோனை வந்து மேலேயும் கீழே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுதான் இந்த வீடியோவோட ஸ்பெஷலே. ஓகே பாய், வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.